மக்கள் எல்லாரும் ஐபிஎல்லையும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா ஒவ்வொரு டீம் செலக்ஷன் வரும்போதும் ஒவ்வொரு ஐபிஎல் டீம்ல இருந்து இவ்வளவு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கோணத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா நல்லதுக்கு இல்ல. இந்த டீம் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே 2020 வேர்ல்டு கப்புக்கு ஐயருக்கு வந்து ஒரு டீம் செலக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எடுத்து கொடுத்துருக்காங்க. நாட் லைக் ஏதாவது சான்ஸ் தருவோம், அங்க யாரும் ப்ரூவ் பண்றாங்களோ குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலா பர்ஃபார்ம் பண்ண 2 பேரே வந்து வெளியே போயிருக்காங்க. தட் இஸ் ரிங்கு. ரிங்கு தான் வந்து இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி டீம்ல இருந்தாரு, வேர்ல்டு கப் டீம்ல இருந்தாரு ரிங்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. சூர்யா டிராப் பண்ணிட்டு தான் ஐயரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல எதுவும் புதுசா எதுவும் நடக்கல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா படிடாக்கு சான்ஸ் தரல அப்படின்னாங்க. படிடாக்கு சான்ஸ் தரல, பட் கன்சிடரிங் இஸ் ஏஜ் அண்ட் ஆல்சோ ஸ்லாட், அவர் வந்து நம்பர் 2 ஆடுவாரு. இங்க வந்து அந்த இடத்துல ஐயர் இருக்காரு. ஸோ ஐயரை தாண்டி அந்த பொசிஷன் வந்து வேற யாருக்கு தர மாட்டாங்க. ஏன்னா ஹீஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் திலக் வர்மா. ஸோ 5. ஸோ வந்து ஓப்பனிங் வந்து 2 பேரு, சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. 1 டவுன் கிஷன். ஸோ 2 வந்து ஸ்ரேயஸ் அண்ட் திலக் வர்மா. ஸோ 5 ஸ்பாட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. இது தவிர ஓப்பனிங்க்கு ஒரு பேக்கப் தான் சூரியவன்ஷி இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வேற சான்ஸ் எதுவும் எடுக்கல. தென் ஆல்சோ ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க, லைக் சுந்தர், அக்சர் அண்ட் தூபே. ஸோ என்கேஆர், நிதிஷ்குமார். ஸோ இவங்க தான் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து சான்ஸ் கொடுக்க முடியாது. சில இதில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ராகுல் சான்ஸ் தரல. ஏன்னா முதல்லாம் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஜஸ்டிஸ் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் பிடிக்கிறதுனால எல்லாருக்கும் தருவோம் அப்படின்னு. பட் இப்போ ருத்து காணாமல் போயிட்டாரு. ஏன்னா ஒரு சீசன் ரன் அடிக்கலன்னா காணாமல் போயிடுவாரு. அப்படி இல்லை கைஸா. என்னன்னா இன்டர்நேஷனல் வேற அண்ட் ஐபிஎல் வேற. ஸோ எல்லா பிளேயரும் வந்து திருப்பி கம்பேக்காக தர முடியாது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் இது இருந்துச்சு, புவனேஸ்வர் குமார் தந்துக்கலாம் அப்படின்னு. பட் அகைன் அவங்க ஏஜ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அடுத்த 2028 வேர்ல்டு கப் வந்து நவம்பர்ல வருது, இன்னும் 2028. ஸோ அப்போ வந்து புவனேஸ்வர் குமார் 39 ஏஜ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஸ்கீம்ஸ்ல அவர் கொடுத்துட்டு அப்போ வந்து பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணல. அவங்க ராணா கொடுத்துருக்காங்க. ராணா நல்லா தெரிஞ்ச கைஸ், இந்த வேர்ல்டு கப் முன்னாடி ராணா வந்து டீம்ல இருந்தாரு. ஒரு இன்ஜுரினால தான் வெளியே போனாரு. ஸோ அவரு திரும்ப டீமுக்குள்ள வர்றது வந்து வேற விஷயம் இல்லை. ஹி இஸ் கமிங் பேக் டு ஹிஸ் பிளேஸ், அவ்வளவுதான். ஸோ ஐயர் எப்படி 3 வருஷம் முன்னாடி டீம் விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்தாரோ அதே மாதிரி தான் இதுவுமே. ஏதோ புதிய இதெல்லாம் இல்லை. தென் அர்ஷ்தீப் சிங் அண்ட் பிரின்ஸ் யாதவ் புதுசாக சான்ஸ் கொடுத்துருக்காங்க இன் பிளேஸ் ஆஃப் பும்ரா. ஏன்னா பிரின்ஸ் யாதவ் வந்து நல்ல ஒரு ஐபிஎல் இருந்திருக்கு, போன வருஷம் நல்லா பண்ணியிருக்காரு. தென் லோக்கல் லீக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு, அதனாலதான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஐபிஎல் மட்டும் பார்க்கறனால தான் இந்த பிரச்சனை. இன்ஃபேக்ட் டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்து மானவ் சுத்தருக்கு ஏன் கொடுத்தாங்க சுத்திட்டு இருந்தாங்க. மானவ் சுத்தர் இஸ் அ குட் டொமஸ்டிக் பிளேயர், குட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ ஜடேஜாக்கு பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் இருப்பாரு இஃப் அக்சர் இஸ் நாட் பிளேயிங். ஸோ வந்து அதுக்கு க்ரூம் பண்ற ஒரு ஸ்டெப் தான். இன்னும் அஸ்வினுக்கு ஒரு இது எடுத்தா நல்லா இருக்கும். லைக் எனக்கு வந்து தனுஷ் கோடின் தான் அஸ்வினுக்கு பதிலாக எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் அவங்க வந்து சுந்தர் வச்சு இது பண்ணிருக்காங்க. சப்போஸ் கோட்டியனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அவரும் திருப்பி உள்ள வருவாரு. டொமஸ்டிக்கும் பார்த்தாதான் டெஸ்ட் மேட்சுக்கு ஏன் டீம் எடுத்தாங்க அண்ட் ஒன் டேக்கு ஏன் டீம் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். ருத்துவுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒன் டேல. எஸ், ரோஹித்துக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல இன்ஜுரிய. அண்ட் த்ரூ அவுட் த ஐபிஎல் அண்ட் டொமஸ்டிக் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மர் இருக்காரு. பட் அவருக்கு சான்ஸ் தரல அப்படிங்கிறது படிக்கல். ஸோ படிக்கலோட லாஸ்ட் 1 year நம்பர்ஸ் ஃபார் விஜய் ஹசாரே, ரஞ்சி, அப்புறம் சையத் முஷ்டாக் அலி டிராஃபி, ஐபிஎல் எல்லாமே ஹையா இருக்கு வித் குட் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட். பட் அவர் டீம் எடுக்கல சின்ஸ் தே ஹாவ் ரீசன்ஸ். ஏன்னா படிக்கல் எடுத்தா 1 டவுன் மட்டும் தான் ஆட வைக்கணும். எல்லாத்துலயும் 1 டவுன் ஸ்லாட் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் எடுக்கல.